இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு தலைவா படிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பெரிய பதட்டமாயிடும். பார்க்குற இடம்லாம் புத்தகத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு சூப்பர் இடம், நீங்கள் இதை படிங்கன்னுவாங்க. அப்படி தான் சமீபத்தில் சமுத்திரக்கணி எனக்கு புத்தகத்தை கொடுத்தாரு அண்ணன். கொடுத்துட்டு தம்பி இது ஒன்று பண்ணுமுடா, இது ஒன்று செய்யும்டா, அந்த புத்தகத்தை படுறா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பார்த்தாரு, டேய் இந்த புத்தகம் வேற ஒன்று பண்ணுதுடா உள்ள, இந்த புத்தகத்தை படுறான்டார். 2 புத்தகத்தை வாங்கியாச்சு. இப்போ எங்கன்னா எனக்கு அவருக்கு பார்க்குற இடத்துலாம் பயம். ஐயோ இந்த வந்துட்டாரு, புத்தகத்தை கொடுத்தமே படித்தானான்னு கேட்பாரு சொல்லிட்டு இப்படி சுற்றி இப்படி போயிடுறது. ஏதாவது சந்திச்சா ஏன்டா படிச்சு அண்ணன் படிச்சுனே அண்ணன் ஏங்க என்ன தூங்க விடலைண்ணே. அதே அந்த 10th பேஜுக்கிட்டலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணே. 10th அதுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியலண்ணே. டே அது வேறு மாதிரி ஒன்று பண்ணுமுடா அப்படின்றது. அண்ணே கண்டிப்பாண்ணே விடவே மாட்டேனே. விட்றாவா இல்லைண்ணே, படிக்கிறேண்ணே. ஐயோ கடவுளே சாமி என்னடா பண்ணுறது. இப்படி தான் நம்ம வீட்டு பிள்ளை ஷூட்டிங்கில் இருக்கப்போ டக்குன்னு வேதராமத்தி அண்ணன் வந்தார். ஆகா இவர் இப்போ நானும் எஸ்கே தம்பி எப்பவுமே ஏதாவது பேசிட்டே இருப்போம், சும்மா இருக்க மாட்டோம்னே. தம்பி அண்ணன் பயங்கரமான எழுத்தாள தெரியல, ஆமாம் மண்டல் நம்ம ஏதாவது ஆரம்பிச்சு விடுவோம். ஆனால் அந்த டவுன் த ஒர்த் தேர் வே அந்த புக் படிச்சுங்கன்னா எஸ்கே அந்த கேட்பாப்புல. தம்பி ஐயோயோ என்னாம இருப்பது த கிரிங் அவன் தானே எழுதுனது அது. தம்பி சரியானது தம்பி. அப்போ இன்னொரு புக்கு யார் தம்பி, ஸ்டேட் த வே, அது நல்ல சீனக்கண்ணு தேவர் தம்பி. அப்படியா என்ன தம்பி, அது சரியான புக்குன்னு அது, நீங்கள் அந்த புக்கை படிச்சுக்கணும். இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், என்னடா ஸ்டேட் த வேன்றாங்க, டவுன் த வாட்டர்ன்றாங்க, இது என்ன புத்தகமாக இருக்கும் அப்படின்னு. நாங்கள் ஒரு புத்தகமும் தம்பி அந்த வாடிப்பட்டி வரராஜ பெருமாள் ஒன்று பண்ணாமல் ஒரு புத்தகம் சின்ன புத்தகம் தான் நீங்கள் பார்த்துருங்க. என்ன தம்பி அது 6வது, அது நீங்கள் எந்த புக்கு படிச்சீங்க? நான் 6வது பாகம். தம்பி அண்ணன் அதில் 3வது பாகம் படிங்க, மிரட்டி இருப்பாப்புன்னு. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே வந்தது, அண்ணன் அவர் எது கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேனே, உங்களுக்கு தானே வரும், உங்களை கூப்பிட்டு வரணும். ஏன் தம்பின்னு. இல்லை அவர் என்கிட்ட கேட்டார், சூரிய தம்பி புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டார். ஏதோ பேர் சொல்கிறாப்புல, க்ரைங் அப்படின்றாப்புல, டவுன் த வாட்டர்ன்றாப்புல, ஸ்டேட் த வேன்றாரு. என்ன புத்தகம் இதெல்லாம்? அண்ணன் புத்தகம்லாம் இருக்க மாட்டாருன்னே, ரொம்ப புத்தக பிரியர். அப்படியான்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கூப்பிட்டு விட்டுங்க கேரவனுக்கு. தம்பி போங்க கூப்பிட்றான்னு. மேலே போனேன். குற்றப்பெரும்பரை ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு, இன்னும் 2 புத்தகத்தை கொடுத்தாரு. தம்பி நம்ம புத்தகத்தை படிச்சிங்களா இல்லையா? அண்ணன் குற்றப்பெரும்பரை படிச்சிருக்கேனே. நான் படிச்சிருக்கேன். நீங்கள் படிங்க, நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள். சரிங்க கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துட்டு அந்த 2வது பேட்ச் அந்த கயிறு இல்லை சிவப்பு கவுரு, அந்த 2வது பேட்சை தாண்டலை 1 மாதமாக. வீட்டில் வரையே அந்த கயிறை ஏமா எடுத்தேன். என்ன எடுத்தீங்க? ஏன் எடுத்தேன்டா? அந்த கயிறு முதல் பக்கத்துலேயே அப்படியே கிடக்குது, இதில் ஏன் எடுத்தீங்க வரையா? கயிறு 10 பக்கமாக நகலனுமுங்க. இதுதான் நம்ம ட்ராவல், புத்தக ட்ராவல். என்னன்னா அது புத்தகம் அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நினச்சிட்டேன். புத்தகம் அது நம்ம உட்காந்து பொறுமை படிக்கணும் இல்லைன்ட்டு. அதனால இப்போ இங்கே உட்காந்துருக்கப்ப பார்ட்டி வந்து உட்காந்தோன்னு எல்லாரும் பரிட்சைக்கு எடுக்கிற மாதிரி எல்லாரும் 2 பக்கத்தை பிரித்து பார்த்தாங்க. ஆகா இவங்கெல்லாம் பார்த்தா பேசிடுவாங்க என்ன பண்ணுது. எங்கள் அக்கா வேறு பக்கத்தில் ஒரு புக்கில் ஒரு பேச்சா ஒட்டி வச்சுருக்காங்க, ஒரு 20 பேச்சுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, ஈஸியாலேருந்து வராங்கன்ட்டு. கண்டிப்பாக இவங்க எல்லா பக்கத்தையும் ஒட்டியிருப்பாங்க, ஏன்னா அவங்க டைம் இருக்குது அவங்களுக்கு. அதனால எப்போ ஆனாலும் பெற்ற அக்காவே வந்து இத்தனை புக்கு மறந்துடாமல் வச்சுருக்காங்கன்னா நம்ம எனக்கு என்ன இப்போ அடிக்கடி நான் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு டைட்டில் மறந்துடக்கூடாது. நான் பார்த்துக்க சங்காரத்துக்கு சிங்காரம்னு சொல்லிட்டு வைங்களேன், எனக்கு கவலை போல இந்த அட்டை பக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு தலைவா, இந்த டைட்டில் மட்டும் மறந்துடக்கூடாது, அப்படியே போய் ஒப்பிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேசிட்டு. ஆனால் இன்னும் சமீபத்தில் தான் இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். புத்தகங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பல நாட்டில் பல வரலாறுகளை உருவாக்கியிருக்கு புத்தகம் தான். எழுத்து மூலமாக தான் சமூக சீர்திருத்தங்களை உருவாக்கி இருக்குது. எவ்வளவோ நல்ல விஷயங்களை இந்த புத்தகம் தான் எனக்கு உருவாக்கி இருக்கு. சட்ட திட்டங்கள் அத்தனையுமே எனக்கு எப்பேற்பட்ட புத்தகத்தை எழுதுனவங்களும் இன்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக ஒட்டுமொத்த பேரும் போய் சாமியை விட அவங்கள போய் நம்ம கும்பிட்டுருவோம். அத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை, அப்படி அறிவை, அப்படி ஒரு சொத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.